ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட 32 தமிழர்களையும் ஜாமீனில் எடுக்க திருப்பதி நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் விரைவில் மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் காண்டீபன். 2 தினங்களுக்கு முன்பு சென்னையிலிருந்து திருப்பதி நோக்கி சென்ற கருடாத்திரி எக்ஸ்பிரஸ் ரயிலை ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் நிறுத்தி அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அதில் 32 தமிழர்கள் தமிழக கூலிகள் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் செம்மரங்களை வெட்டி கடத்துவதற்காக வந்தவர்கள் என்று கூறி ஆந்திர காவல்துறையினரால் வழக்கு பதிவு செய்து நேற்று திருப்பதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் இவர்கள் அப்பாவிகள் என்றும் கூறி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு கோரிக்கைகளையும் கண்டனத்தையும் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் 32 தமிழர்கள் அப்பாவிகள் என்றும் அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதனுடன் இவர்களுடைய விடுதலைக்காக தமிழகத்தைச் சேர்ந்த 2 வழக்கறிஞர்கள் தனியாக நியமிக்கப்பட்டனர். தற்போது அந்த வழக்கறிஞர்கள் மற்றும் இவர்களை விடுதலை செய்வதற்குண்டான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் ஒரு பகுதியாக கைது செய்யப்பட்ட 32 நபர்களும் திருவண்ணாமலை, வேலூர், சென்னையைச் சேர்ந்த நபர்கள் என்கிற காரணத்தினால் அங்கங்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் வருவாய்த்துறையினர் மூலமாக இவர்கள் குறித்த முழு விவரங்களையும் அடையாள அட்டையும் சேகரித்து வருகின்றனர். தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 32 தமிழர்கள் மீதும் ஆந்திராவில் இயற்றப்பட்ட வன புதிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இவர்களை விடுதலை செய்வதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். இவர்களின் விடுதலைக்காக தமிழகத்தில் நியமிக்கப்பட்ட 2 வழக்கறிஞர்கள் அவருடன் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஏற்கனவே 288 தமிழர்கள் விடுதலைக்காக போராடி விடுதலை பெற்றுக் கொடுத்த ஆந்திராவைச் சேர்ந்த வழக்கறிஞர் கிராந்தி சைத்தானாவும் இந்த வழக்கு தொடர்பாக இணைந்திருக்கிறார். அடுத்த வாரம் இறுதி அல்லது புதன்கிழமைக்குள் இவர்களை ஜாமீனில் விடுவிப்பதற்குண்டான மனுவை தாக்கல் செய்ய இருப்பதாக தெரிய வருகிறது. தந்தி டிவியின் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குமாருடன் காண்டீபன்.